வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றிய டீட்டெயில்ஸை மாநில அரசாங்கம் வாங்கிக்கணும். யார் யாரெல்லாம் மாநிலத்துக்கு வேலைக்கு வரா அப்படிங்கிறத அந்த இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தார்ல. உடனே தமிழக பாஜக கும்பல் கத்துனாங்க. அண்ணாமலை பிரிவினைவாதம் பேசுறாரு, வட இந்தியர்கள் சொல்றாரு, வட மாநிலத்தவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு கத்துனாங்க. இன்னைக்கு, அதாவது நேற்று அண்ணாமலை ஒரு பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலை அவருடைய சோசியல் மீடியாவில் போட்ட பல பதிவுகளில் தி பெஸ்ட் அப்படின்னா நேற்று போட்ட பதிவு. வட மாநிலத்தவர்களுக்கு, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக அண்ணாமலை எப்படி குரல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒரு சாம்பிள் நேற்றைய பதிவு. ஒன்றும் இல்லைங்க, திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்தில் ஒரு இறால் பண்ணை, தனியார் இறால் பண்ணையில் அம்மோனியா கேஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு 17 பேர் இறந்து போனாங்க. சமீபத்தில் நடந்துச்சு. பலர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க. இந்த பாதிக்கப்பட்டவர்கள், இறந்து போனவர்கள்லாம் யாருன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள். எல்லாமே மேக்சிமம் ஒடிசாவிலிருந்து இங்கே தமிழகத்துக்கு வேலைக்கு வந்தவங்க. இப்போது 17 பேர் இறந்து போனாங்களே, அவங்களுடைய உடல் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து பிறகு டிஸ்சார்ஜ் ஆகிருப்பாங்களே, அதில் நிறையா பேர் போதும் இங்கே வேலை பார்த்தது, சொந்த மாநிலத்துக்கே போயிடலாம், சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அவங்கள சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தமிழக அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஏன் அவங்கள அப்படியே விட்டுருச்சு கவர்மெண்ட்டு? ஒடிசா கவர்மெண்ட்டு தான் அவங்கள ஒடிசாவுக்கு கூட்டிகிட்டு வர ஏற்பாடு செஞ்சுருக்கு. தமிழக அரசாங்கம் அதையும் செஞ்சுருக்கணும்ல அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு. அடுத்து இறந்து போனாங்களே 17 பேர், அவர்களுடைய குடும்பத்துக்கு தலா 2 லட்சம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் அறிவிச்சாங்க. ஒடிசா கவர்மெண்ட் 10 லட்சம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழக அரசாங்கம் ஏன் 2 லட்சம் மட்டும்தான் கொடுத்துருக்கு, அறிவிச்சிருக்கு? இந்த 2 லட்சம் அப்படிங்கிறது அவங்களுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்து 3 விஷயங்களை கவர்மெண்ட் கிட்ட முன்வைக்கிறாரு அண்ணாமலை. ஃபர்ஸ்ட் விஷயம், இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் 1979. இதை பற்றி நம்ம சமீபத்தில் பேசியிருந்தோம். எந்த மாநிலத்திலிருந்து யார், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு யார் வேலைக்கு வந்தாலும், யார் இங்கேருந்து போனாலும் அவர்கள் பற்றிய விவரங்கள் பதிவு செய்யப்படணும் 2 மாநிலத்திலையும் அப்படின்னு சட்டமே இருக்கு. ஆனால் அது அமல்படுத்தப்படலை. சட்டமெல்லாம் போட்டுட்டாங்க 1979. ஆனால் அது ஸ்ட்ரிக்ட் பண்ணலை. அதை ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றிய விவரங்கள் கண்டிப்பாக ஒரு மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இப்போ மாநிலத்தில் ஒரு குற்றம் நடந்துருச்சு, குற்றவாளி புலம்பெயர்ந்த தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினாரியோ இருக்குன்னா, யார் அவர் அப்படிங்கிற எந்த விவரமும் மாநில அரசாங்கத்துக்கிட்ட, காவல்துறை கிட்ட இல்லை. அப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எந்த தப்பும் பண்ணாத மற்ற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையும் விசாரணை அப்படிங்கிற பேரில் கூட்டிட்டு போகிறாங்க. இது மாதிரியான சூழல் இருக்கு. அதனால இதெல்லாம் தவிர்க்கணும்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றிய விவரங்கள் கண்டிப்பாக வேணும், சேகரிக்கப்படணும் அப்படின்னு அண்ணாமலை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காரு. அப்போ என்ன, இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் 1979 மாநிலம் முழுவதும் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அடுத்து என்ன தெரியுமா, அதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. கேரளா கவர்மெண்ட் பாருங்க, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய அதித்தி அப்படிங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. அதை ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க தமிழக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியையும் காட்டியிருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலைகிட்ட பிடிச்சதே இதுதான். தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துவார். சும்மா குறை மட்டும் சொல்லிட்டு இருக்க மாட்டார். அதித்தி அப்படிங்கிற ஒரு ஆப்பை கேரளா கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் தான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றிய விவரங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதை முன்னுதாரணமாக தமிழக அரசாங்கம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்ன தெரியுமா, ரெண்டாவது, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான நலவாரியம் நடைமுறையில் இல்லை. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தேவை அப்படின்னா அதை எங்கே அவங்க சொல்லுவாங்க? அப்படிப்பட்ட ஒரு வசதியை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. அவங்களுடைய குறைகளை அவங்க சொல்றதுக்கும், அவங்களுடைய குறைகளை சரி செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஒரு நலவாரியம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அண்ணாமலை வலியுறுத்தியிருக்காரு. நம்ம மாநிலத்துடைய கருத்தரிப்பு விகிதம் 1.3ஆக குறைஞ்சிருக்கு. மக்கள் தொகை ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே போயிருக்கு. நம்ம மாநிலத்துடைய உட்கட்டமைப்பை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கும் பல வணிக ரீதியான வேலைகளுக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தான் நம்ம நம்பி இருக்கோம். பல செக்டார்ஸில் அவங்க தான் வேலை பார்க்குறாங்க.
அப்படிப்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை சூழலை பற்றியும் நாம் கவனத்துக்கு கொண்டு வரணும். பல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மிக மோசமான சூழலில் வசிச்சுக்கு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அவங்களுடைய குரல்களை நம்ம கேட்கணும். அவங்களுடைய குரல்கள் கவனிக்கப்படுவதே இல்லை. அதெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை வலியுறுத்தியிருக்காரு. இவரை பார்த்து பிரிவினைவாதம் பேசுகிறாரு, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னு நயினார் கும்பல் கத்திக்கு இருக்காங்க. மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த அம்மோனியா கேஸ் லீக் ஆனிச்சுல, அந்த கம்பெனியெல்லாம் போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஆய்வு செஞ்சு அதனுடைய ரிசல்ட் என்ன ஆய்வு செஞ்சாங்க அப்படிங்கிறதுல வெளிப்படைத்தன்மை இல்லை. அதனால டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை வலியுறுத்தியிருக்காரு. மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அம்மோனியா கேஸ் லீக்கான அந்த கம்பெனியில் குழாய்களால் சூழப்பட்ட ஆபத்தான குழாய்களால் சூழப்பட்ட பணித்தளத்திற்குள்ளேயே அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கக்கூடிய இடம் இருந்திருக்கு. இது எப்படி அனுமதிக்கப்பட்டுச்சு? அவ்வளவு ஆபத்தான அந்த பணியிடத்துக்குள்ளேயே அவங்க தங்கியிருக்காங்க. இதற்கான பர்மிஷன் எப்படி கிடைச்சிச்சு? ஆக மொத்தம் 5 முக்கியமான டிமாண்ட்ஸை அண்ணாமலை முன் வச்சிருக்காரு. ஒன்று, இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு வழங்கக்கூடிய நிவாரண தொகையை அதிகரிக்கணும். 2 லட்சம் பத்தாது, இது ஒன்று. ரெண்டாவது, இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் 1979 மாநிலம் முழுவதும் அமல்படுத்தணும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றிய விவரங்களை பதிவு செய்யணும். 2. மூணாவது, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான நல வாரியத்தை நடைமுறைப்படுத்தணும். 3. நாலாவது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இவர்களுடைய வேலைகளில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். இது 4. 5வது, அந்த தனியார் நிறுவன உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆபத்தான குழாய்களுக்கு மத்தியில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய தங்குமிடம் அமைக்கப்பட்டிருக்கு, அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த 5 டிமாண்ட்ஸை அண்ணாமலை வலியுறுத்தியிருக்காரு. அண்ணாமலை போட்ட இந்த ட்விட்டர் பதிவு நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. நாடு முழுவதும் பொதுமக்கள் அண்ணாமலையை பாராட்டுறாங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றிய விவரங்களை ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பதிவு போட்டிருந்தார்ல, அதுக்கு அவசரப்பட்டு அண்ணாமலையை திட்டாங்க நிறையா வலதுசாரிகள் கமெண்ட் செக்ஷனில். தமிழக பாஜக கும்பலுடைய பேச்சை கேட்டு பிரிவினைவாதம் பேசுகிறாரு, வட மாநிலத்தவர்னு அண்ணாமலை வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு அவசரப்பட்டு திட்டாங்க. இப்போ வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. நாங்கள் திட்டிருக்கக்கூடாது அண்ணாமலையை கமெண்ட் செக்ஷனில். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய நலனுக்காக எப்படி குரல் கொடுத்துருக்காரு பாருங்க. இவரை போய் பிரிவினைவாதம் பேசிட்டாருன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு இப்போ ரெக்ரெட் பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க. அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவித்து பல வலதுசாரிகள், நார்த் பெல்ட்டில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் இப்போ பதிவு போட்டுக்கிருக்காங்க. அதை பார்த்துட்டு தமிழக பாஜக கும்பல், நயினார் கும்பல் பொறாமையில் புலம்பிக்கிருக்காங்க. அண்ணாமலையுடைய இந்த ட்விட்டர் பதிவை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.